வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, நாம் இலங்கைக்குள் கஞ்சா உற்பத்தியை பற்றி சொல்லி 36 மணி நேரத்துக்குள் குவைத் நாட்டில் கள்ளச்சாராயம், அது விஷச்சாராயம் மாறி ஒரு 30 பேரை காலியாக்கிவிட்டு, கிட்டத்தட்ட இந்த செய்திக்கு போகும்போது 30 பேர் காலியாயிட்டாங்க. அதுல நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டான், கண் பார்வையும் போயிட்டான். அதனால் குவைத் உள்துறை அமைச்சகம் மிக சரியான ஒரு சர்ச்சிங், ஒரு தேடுதல் வீட்டை ஆரம்பித்திருக்கின்றது. குவைத் கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தொடர்ந்து நாடு தழுவிய சோதனைகள் நடைபெற்று வருகின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் குவைத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்தியர்கள் 25க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெளிநாட்டுடன் சேர்ந்து விழுந்துறாங்க. இல்லை, 23 இந்தியர்களும் 2 வெளிநாட்டிலும் என்று சொல்லப்படுகின்றது. 160 பேர் வரையில் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் கண் பார்வை பறிபோனது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வெண்டிலேட்டர் சிகிச்சை பெற்று டயாலிசிஸ் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பஹத் அல் யூசுப்பின் உத்தரவை தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்படும் கள்ளச்சாராய உற்பத்தி ஆலைகளுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம், அதாவது குவைத் உள்துறை அமைச்சகம் நாடு தழுவிய சோதனைகளை தொடங்கி வருகின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அஹ்மதி கவர்னரேட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகள் பல வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். சோதனையின் போது விற்பனைக்கு தயாராக இருந்த ஏராளமான கள்ளச்சாராய பாட்டில்கள் மற்றும் உற்பத்தி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அகமதி பாதுகாப்பு படையினர் ஹலீல் பகுதியில் நேபாள பெண்ணால் நடத்தப்பட்டு வந்த ஒரு மதுபான தொழிற்சாலையை கண்டுபிடித்து அவரை கைது செய்துள்ளதாகவும், அபு ஹனிஃபா பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த இந்தியரை கைது செய்துள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. அந்த நேபாள கள்ளச்சிட போட்டோ போடுறான் பாருங்க. நேபாள சங்கி ஒன்று இந்து தானே, அங்க சங்கி போய் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அவள் பறிக்கிறாள் பாவி, அது அப்படித்தான் சொல்லும், வித்திருக்கிறாள் பாவி ஆள் போட்டு, அதாவது ஏஜென்ட்கள் மூலமாகவும் ஒரு ஃபேக்டரி செஞ்சு அந்த ஃபேக்டரியில சப்ளை பண்ணப்பட்டிருக்குது குவைத் முழுவதும். குவைத் சின்ன நாடு தானே, அப்போ இந்தியர்கள் தான் மிக அதிகமாக குடிச்சும் விற்பனையும் ரெண்டும். அதே போல தபாயா மற்றும் ஜஹரா ஆகிய இடங்களை, குவைத்ல 2 சிட்டில உருது இடங்களில் இருந்து சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் இருந்து 2 வெளிநாட்டினர் உடல்கள் மீட்கப்பட்டு தடவியல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த இறப்பிலும் கள்ளச்சாராயத்துக்கான அறிகுறிகளை காணப்படுவதாக குவைத் தகவல்கள் சொல்லியிருக்கின்றது. இதற்கிடையே உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்களை தாயகம் அனுப்ப இந்தியா அனுப்புவதற்கு தேவையான பணிகளும் நேற்று நண்பகல் முதல் நடைபெற்று வருகின்றது. இன்று ஞாயிறு மாலை முதல் அது அமுலுக்கு வர இருக்கின்றது. இன்று காலை முதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது, தேடுதல் வேட்டையாக. குவைத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏற்பட்ட பாதிப்புகளால் நாட்டின் பல்வேறு பகுதியில் வசிக்கின்ற இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் 63 பேர் வரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒரு வாரம் பர்மானியா மற்றும் அதான் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று வரையில் 27 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை 30ஆக அதிகரித்துள்ளதாம். இந்த செய்தி நாம் சொல்லுகின்ற வரையும் 30 பேர் சொல்லப்படுகின்றது. உயிரிழந்த 19 பேரில் கேரளா, தமிழகம், ஆந்திரா, லக்னோ, மும்பை ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் அடங்குவர். 19 பேரில் உயிரிழந்த 20 தமிழர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. 2 தமிழ்நாட்டுக்கான நாக்க நடிறான் பாவி, அடே அந்த மூத்திரத்துக்கு என்ன அலையிறீங்க. பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று மருத்துவமனை தொடர்புடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த 2 கூடுதல் விவரங்கள் வெளியாகியுள்ளது. இதில் ஒருவர் பெயர் ஜெயன், வயது 43, மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்.
அடுத்தது மேபுலா பகுதியில் அவருடைய குடியிருப்பில் கடந்த தினம் உயிரிழந்து கிடந்தார். உடல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மற்றொரு இளைஞர் பெயர் சச்சின், கண்ணூர் இரினாவோ பகுதியைச் சேர்ந்த கேரளாவில் அவர் மருத்துவமனை இன்று உயிரிழந்துள்ளார். குவைத் இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையின்படி 40 இந்தியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் சிலரே இன்று உயிரிழந்தனர் என்று கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த துயரமான சம்பவத்தை தொடர்ந்து இறந்தவர்கள் மற்றும் சிகிச்சையிலும் உள்ளவர்களின் குடும்பத்தினை தொடர்பு கொள்ள இந்திய தூதரகம் ஒரு தொலைபேசி இலக்கத்தை வழங்கி இருக்கின்றது. அந்த எண் ஹெல்ப்லைன் ஊடாக 24 மணி நேரம் குவைத்தில் உள்ள இந்திய தூதரத்தினூடாக இயங்கி வருகின்றது. குவைத்தில் ஏற்பட்ட துயரமான கள்ளச்சாராய மரணங்களை தொடர்ந்து இரவு பகலாக சோதனை கும்பலாக 67 பேர் வரையில் சிக்கியுள்ளனர். குவைத்தில் கள்ளச்சாராய மரணங்களை தொடர்ந்து நாடு முழுவதும் இரவு பகலாக நடத்தப்பட்ட சோதனையில் கள்ளச்சாராய உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட 67 பேரை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குவைத்தில் இயங்கி வந்த 10 கள்ளச்சாராய உற்பத்தி தொழிற்சாலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேசம், நேபாளம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களே சிக்கிய 67 பேரில் பெரும்பாலானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் யூசுப் சவுத் அல் சபாவின் மேற்பார்வையின் கீழ் இந்த சோதனைகள் நடைபெற்று வருகின்றது. குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் உயர்ந்து வருவதாகவே குவைத் செய்திகள் தெரிவிக்கின்றது. குவைத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏற்பட்ட பாதிப்புகளால் நாட்டின் பல்வேறு பகுதியில் வசிக்கின்ற இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் சுமார் 70 பேர் வரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பர்பானியா மற்றும் அதான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்களாம். குவைத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்புடைய 2 பேரை கைது செய்தார்கள். மேலதிகமாக குவைத்தில் தொழிலாளர்களின் உயிரை பறித்த கள்ளச்சாராயத்தில் அதிக அளவிலான மெத்தனால் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இது தொடர்பாக 2 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் ஆசிய நாட்டர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெலப் அல் ஷ்வாகோக் பிளாக்கில் 4 இயங்கும் ஒரு கள்ளச்சாராய மதுபான உற்பத்தி நிலையத்தின் உரிமையாளராம். அடப்பாவி, ஒரு பொழைக்கப்பட்ட நாட்டுக்குள்ள போய் மெத்தனால் கலந்து அந்த மக்களை கொன்று போட்டு அது ஒரு ஓனர் வர ஒன்ன பிடிச்சி கழுத்த விட்ட வேண்டாம். கூடுதலாக இந்த உற்பத்தி நிலையத்திலிருந்து நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு மதுபானங்களை விநியோகித்தவர்கள் பற்றிய தகவல்கள் புலனாய்வு அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அதாவது ஒரு 10 பெக்டர் இருந்து வாகனங்கள் இடுப்பில் சொருகிட்டு விற்கிற எல்லா இடங்களிலேயும் போய் இந்த ஆசையை காட்டி இந்த நாய்களுக்கு விற்கிறது. நீங்க உழைக்க போனதுல உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, புள்ள புட்டு இருக்கண்டா, இந்த இளவு காத்த மூத்திர தண்ணியை குடித்து செத்து போகணுமா? நாட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கள் நாளைக்கு வரப்போதான் முதல் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததன் விளைவாக நாட்டின் பல்வேறு பகுதியில் வசிக்கின்ற 63 பேர் இந்த விஷ தாக்குதலுக்கு ஆளாய் உள்ளார்கள். இந்த துயரத்தில் தமிழர்கள் உட்பட 30 பேர் இறந்துள்ளனர் சொல்லப்படுகின்றதா. இந்த கள்ளச்சாராயம் குடித்ததன் காரணமாக 31 பேர் கவலைக்கிடமாக வெண்டிலேட்டர்களில் உள்ளனர். 51 பேருக்கு தற்போது அவசர டயாலிசிஸ் தேவைப்படுகின்றது. 21 பேருக்கு நிரந்தர பார்வை குறைபாடு. இந்த செய்தி கீழ் செய்தி தருகின்றோம். கிட்டத்தட்ட 160 பேரு கண் இழந்திருக்காங்க, கண் பார்வை இழந்துட்டாங்களாம். அவ்வளவு பவரா காய்ச்சிக்கான் பாவி, காய்ச்சிருக்கால். இதற்கிடையே நாட்டில் பரவலாக நடத்தி வருகின்ற சோதனையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்ற கள்ளச்சாராய உற்பத்தி நிலையங்களை உள்துறை அமைச்சகம் மூடியுள்ளது. இந்த கள்ளச்சாராயம் குடித்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக மருத்துவமனைக்கு சுமார் 40 இந்தியர்கள் வரையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது சிலர் உயிரிழந்துள்ளனர், பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர். லேசாக பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் குணமடைந்து வருகின்றனர் என்றும் ஒரு இந்திய தூதரக செய்தி தெரிவிக்கின்றது. இந்த துயரமான சம்பவம் தொடர்பாக இந்திய தூதரகத்துக்கு தெரிய வந்தவுடன் இந்திய தூதரக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்றனர் எனவும் மேலும் இந்தியர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் குவைத் சுகாதார அமைச்சகத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செய்து வருவதாகவும் இந்திய தூதரக செய்திகள் குவைத்திலிருந்து செய்தி வெளியிட்டுள்ளது. மருத்துவமனை மற்றும் குவைத் விஷ கட்டுப்பாட்டு மையமும் நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு துறை மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து இந்த துயரமான நிலைமையிலும் பணியாற்றி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளது. இந்த கள்ளச்சாராயம் குடித்ததன் காரணமாக மேலும் 31 பேர் இன்னும் கவலைக்கிடமான நிலையில இருக்கின்றனர். இந்த துயரமான சம்பவத்தில் சேவையில் ஈடுபட்டு வருகின்ற சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல் சிகிச்சையில் உள்ள பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால்
உயிரிழப்புகள் மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையே இந்த துயரமான சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரின் நிலை தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் தான் உள்ளதா. இதிலும் இந்தியர்கள் பலர் உள்ளனர். உயிரிழந்த நபர்களின் தெளிவான விவரங்களை இந்திய தூதரகமோ அல்லது குவைத் வெளியிட்டால் மட்டும்தான் சரியா தெரிய வரும். சரியான செய்திகள் இன்னும் எட்டவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இருப்பினும் குவைத் உள்துறை அமைச்சகமோ அல்லது இந்திய தூதரகமோ இதுவரை இது தொடர்பாக எந்த உத்தியோகபூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை குவைத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 15 வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆபத்தான நிலையில் அதான் மற்றும் பர்வானியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சொல்லப்படுகின்றது. கேரளா கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் மகாபாலில் உள்ள அவரது குடியிருப்பு இருந்து கிடந்தார். விசாரணையின் போது கள்ளச்சாராயம் குடித்து இருந்ததாகவே அந்த செய்தியும் சொல்லுகிறது. விஷ மதுபானம் அருந்தியதால் உடல்நல குறைபாட்டை எதிர்கொள்ளும் பலர் இன்னும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பதுங்கி உள்ளார்களாம். அதாவது சிகிச்சைக்கு போன நம்மளையும் பிடிச்சிருவாங்கன்ற பயத்துல 100க்கும் அதிகமானவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இன்னும் சிகிச்சை இல்லாம தன்னை பாட்டுக்கு இருப்பதாக ஒரு தகவல் வழியா இருக்குது. இப்போ என்ன பிடிச்சா நாட்டுக்கு அனுப்பிடுவானே இந்த பயம் உங்களுக்கு, இந்த அச்சம் அங்க அப்ப இருந்திருக்கணும் இல்லையா குடிக்கும் போதோ. இவர்கள் அனைவரும் அருந்திய கள்ளச்சாராயம் ஒரு உற்பத்தி மையத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டதால் இந்த சோகம் ஏற்பட்டதாக குவைத் தகவல் தெரிவிக்கின்றது. ஜிலீப்பில் உள்ள பிளாக் 4 இருந்து தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை உட்கொண்ட பிறகு இந்த சோகம் நிகழ்ந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. சிகிச்சையில் உள்ளவர்களில் சிலர் கண் பார்வை இழந்ததாகவும் சிலர் சிறுநீரக செயலிழப்புகளை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு கண்ணை பறக்கிறதும் கிட்னியை தூக்குறதும் என்றால் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மெத்தனால் இந்த பாவி கலந்திருப்பாள். அடி பாவி. குவைத்தில் உள்ள கடுமையான சட்டங்கள் தொடர்பாக தங்கள் மீது வழக்கு மற்றும் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்ற அச்சத்தில் பலர் சிகிச்சை பெற தயங்குவதாகவும் இதுவே உயிரிழப்புகள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் குவைத் அரசாங்கம் சொல்லுகின்றது. சவுதி அரேபியாவை தவிர வளைகுடா நாடுகளில் மதுவுக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரே நாடு குவைத் ஆகும். நாட்டில் உள்ள பல்வேறு தூதரகங்களில் உள்ள தூதரக ஊழியர்களுக்கு மட்டுமே கடுமையான கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு மதுபானம் அனுமதிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல சட்டவிரோத மதுபான உற்பத்தி மையங்களும் நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு எதிராக அதிகாரிகள் கடுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாலும் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட மதுபான பொருட்கள் நாட்டில் பரவலாக காணப்படுவதாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது. 1.5 லிட்டர் கள்ளச்சாராயம் 3 முதல் 5 டினார் விலையில் விற்கப்படுகிறது. 3 முதல் 5 என்றால் ஒரு டினர் நார்மலா ஸ்ரீலங்காக்கு 1000 ரூபாய் போடுங்க, ஒரு 5-10 ரூபாய் கூடும் குறையும். அப்ப ஒரு 1.5 லிட்டர் கள்ளச்சாராயத்துக்கு 5000 ரூபாய் தேவையாடா? ஏண்டா இவங்க எடுக்கிற நார்மல் சம்பளமே ஒருவர் ஒரு 100 டினார் தான் எடுப்பாங்க. இந்த இலங்கை இந்திய சாதாரணமாக ஒருடைய சம்பளம் 100-110 டினார் குவைத் டினார் தான் வரும். இது ஒரு 1000 ரூபாய்க்கு மேல போகும் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஓரளவு கூடும் குறையும். அதுல இப்படி இந்த மூச்சை தாண்டிக்கு செலவு செய்யறானுங்க. 1.5 லிட்டர் கள்ளச்சாராயம் 3 முதல் 5 டினார் விலையில் விற்கப்படுகிறது. மது உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்காளி உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தோர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மே மாதம் ஹைதானில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் விஷ மதுபானம் அருந்திய பின்னர் 2 இந்தியர்கள் இறந்து கிடந்தனர். இதை தொடர்ந்து நாட்டில் மற்றொரு விஷ மதுபானம் அருந்தியின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு இந்த சம்பவத்தை சொல்லுகின்றது. விஷம் கலந்த மதுவை உட்கொண்ட பிறகு இந்த சோகம் நீண்டதாக ஆரம்ப தகவல்கள் வெளியாக உள்ளது. வரும் சில நாட்களில் அல்லது சில மணி நேரங்களில் மேலும் இந்த தகவல் கூடுதலான இறப்புகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். குவைத், சவுதி உள்ளிட்ட நாடுகளில் மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். ஆனாலும் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் தயார் செய்து விற்பதும் மற்றும் சட்டவிரோதமாக வெளிநாட்டு மதுபானங்களை கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதை தடுக்க குவைத் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு குறைபாடும் குவைத்தில் இருக்கு. ஏனெனில் கள்ளத்தனமா கொண்டு வந்து விற்கிறானே, இடுப்புல சொருவி விற்கிறார்கள், கார்ல கொண்டு போறார்கள். மிக கூடுதலாக இந்த இரவு டியூட்டி செய்கிற சாரதிகளாம், டாக்ஸி ஓட்டுநர்கள், இந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் கூடுதலாக இதை விற்பதாக ஒரு தகவல் வருது. எனக்கு திட்டப்படம் ஏரியா குவைத்தில் நடக்கின்ற அநீதிகளையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்றிருக்கின்ற மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்பு. நன்றி.
என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.